ஓபன் சேலஞ்ச் தான். எனக்கு இத வந்து நீங்களே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இது கிரேட் 1 கிரேட் 2 1 பார்த்துட்டு சரி பண்ணி விட்டுருவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். 2 3ன்னா அதோட சிம்டம் வேற மாதிரி இருக்கும். அவங்களால இந்த மாதிரி உட்காந்தெல்லாம் எங்ககிட்ட பேச முடியாது. இப்போ D9 தெரப்பினா என்ன அப்படின்றத நான் முதல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் தரேன். இந்த D9 ஏன் வச்சோம் அப்படின்னா, இந்த வர்மாவும் சயின்ஸும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதான் ஹியூமன் பயோமெக்கானிக்ஸ். ஒரு லெஃப்ட் சைடும் பெயின் இருந்தது. இப்போ ஒரு 2 நாளா எனக்கு ரைட் சைடுலயும் பெயின் இருக்கு. சோ இப்போ நான் வந்து நீங்க வந்து சொல்றீங்க இல்ல மேடம் இது கிரேட் 1 கிரேட் 2ல இருந்துச்சுன்னா நாங்க சீக்கிரமா சரி பண்ணிடுவோம். ஓபன் சேலஞ்ச் தான். நான் இதுக்காக ஒரு ஹாஸ்பிடல் போதான் போறேன். எனக்கு இத வந்து நீங்களே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இது கிரேட் 1 கிரேட் 2 பார்த்துட்டு சரி பண்ணி விட்டுருவீங்களா? கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க உங்களோட சிம்டம் நீங்க சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேபி 1 and 2 தான் இருக்கணும். ஏன்னா 2 3ன்னா அதோட சிம்டம் வேற மாதிரி இருக்கும். அவங்களால இந்த மாதிரி உட்காந்தெல்லாம் எங்ககிட்ட பேச முடியாது. நாங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிருவோம். செகண்ட் நாங்கள் செக் பண்ணுற ஒரு கேஸ் ஷீட் போடுவோம். இந்த மசில் எவ்வளோ கிரேட்ல வீக்காக இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்குது, பெயினில் வந்து மொபிலிட்டி எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வச்சு ஒரு கிரேட் அனாலிசிஸ் முதல்ல தெரிஞ்சிடும். இதை தவிர ஒரு ஹிஸ்ட்ரி கொடுப்பீங்க இல்லையா, இந்த ஹிஸ்ட்ரியும் நான் என்னோட படித்த ரிசர்ச்லையும் இத்தனை வருஷம் அனுபவத்துலையும் என்னால் அந்த ஹிஸ்ட்ரியில இந்த போன் எவ்வளோ இன்ஜுரி ஆயிருக்கலான்றதை என்னால் யூகிச்சிட முடியும். ஸோ நீங்கள் சொன்ன ஹிஸ்ட்ரி எல்லாம் என்னன்னா பிகாஸ் ஆஃப் ட்ராவல், நீங்கள் ட்ராவல் நிறைய பண்ணியிருக்கலாம், ஏதாவது வெயிட் எங்கேயாவது தூக்கி இருக்கலாம், இல்லை ஒரே பக்கமாக படுத்து தூங்கி இருக்கலாம். இத 3த்துல ஏதோ ஒண்ணும் இல்ல 3 சேர்ந்தா மாதிரியோ இந்த ஸ்ட்ரெயின் டெவலப் ஆயிருக்கணும். ஏன்னா பெயின் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. டிஸ்க் பெயின் மோஸ்டா ஷிஃப்ட் ஆகாது, நர்வ் கம்ப்ரஷன் மோஸ்டா ஷிஃப்ட் ஆகாது. இந்த மாதிரி டிராவல் பெயின், கிராம்ப், சடன் டெம்பரரி கிராம்ப் ஆஃப் மசில் அது ஆச்சுன்னா கூட நர்வ் கம்ப்ரஷன் ஆகும். அதனாலயே இருக்கலாம். இல்ல ஒரே சைடு பட்டு தெரியாம தூங்கிடுனா ஜாயிண்ட் வந்து மிஸ்பிளேஸ் ஆயிருக்கலாம், அதனாலயும் இருக்கலாம். அந்த ஜாயிண்ட் மிஸ்பிளேஸ் ஆகுது மசில், இதுக்கெல்லாம் 3 to 4 days மேக்ஸிமம் போதும், இல்ல ஒரு நாளும் போதும், டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்ட்ரெயின். ஓகே, சிட்டி பாக்ஸ் நேயர்களே வந்துட்டு ஒரு ஓபன் சேலஞ்சா சொல்லிருந்தோம். டாக்டர் வந்து நிறைய சிவியரான கேசஸ் எல்லாம் பாத்திருக்காங்க. பட் நம்மளுக்கு கிரேட் 1 கிரேட் 2 தான் இருக்கும் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிருக்காங்க. பட் இந்த ட்ரீட்மெண்ட் சரியானதுக்கு அப்புறமா நானே பர்சனலா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில இது சரியாயிடுச்சா, இது எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நான் வந்துட்டு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். D9 தெரப்பி பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல என்னென்னலாம் இன்க்ளூட்? எஸ் சார், இப்ப D9 தெரப்பினா என்ன அப்படின்றத நான் முதல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் தரேன். இந்த D9 ஏன் வச்சோம் அப்படின்னா, டிஸ்க் வந்து கம்ப்ரெஷன் ஆகுது, அந்த கம்ப்ரெஷனை ரிலீவ் பண்ணும், அதுதான் டீகம்ப்ரெஷன். இந்த டீகம்ப்ரெஷனை எப்படி பண்ண போறோம்? ஸோ இந்த டயக்னோஸ் நான் சொன்னேன் இல்லையா, யூஸ்வலா வந்து டயக்னோஸ் நீங்க தேரியிலேயே பாத்தீங்கன்னா 4 கிரேடு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 5வது ஒரு கிரேடுன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எங்களோட ரிசர்ச்சுக்காக நான் டிஸ்கவர் பண்ணது. எப்படி அந்த 5வது கிரேடு அப்படின்னு இப்ப நான் முதல்ல சொன்ன பாருங்க, 4 கிரேடு தான் நீங்க புக்ஸ்ல பாத்திருப்பீங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரேடு எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டியில வந்து டிஸ்க் அது வரையும் வெளியே வர்றது. இந்த டிஸ்க்ல வந்து ஸ்பேஸ் மோஸ்டா எங்குமே இருக்காது, ஃபுல்லா சைனல் ஃப்ளூயிட் இந்த பக்கம் இருக்கும் ஸ்பைனல் கார்ட்ல. அதுல வந்து கம்ப்ரெஷன் ஆகிறப்ப அது எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டி. இந்த டிஸ்க் இப்படி வெளியே வந்து இப்படி கீழே இறங்கிடும். நீ எந்த பொருளுமே இப்படி வச்சா மேல ஏறாது, இப்படி தூக்கி போடணும். யூ நீட் அ ஃபோர்ஸ் இப்படி போடுறதுக்கு. இப்படி இருந்து கீழே போட்டா அப்படி கீழே வந்தோம், அதுதான் டுவர்ட்ஸ் கிராவிட்டி. இப்போ எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டி உடம்பு தானா எதையும் தள்ளிக்காது. ஸோ யூ நீட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸை டிசைன் பண்ணது 4 விதமா பண்ணியிருக்கிறோம். இந்த டயக்னோஸை கண்டுபிடிச்சது 5 விதம். ஸோ 5 விதம் டயக்னோஸ், 4 விதமான ட்ரீட்மெண்ட். ஸோ D9. ஸோ இந்த 5 விதம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து பேஷண்ட்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணும். 5 விதத்துல எங்க இருக்காங்க அதுல ஒண்ணு போட்டுரும். மேபி 1 or 2 or 3 or 4 or 5 ட்ரீட்மெண்ட் இதுக்கு மொத்தமே 4 தான் நாங்க அமைச்சது. இதுல எந்த ட்ரீட்மெண்ட் 1 போடணுமா, 2 போடணுமா, 3 போடணுமா, 4 போடணுமா, இதுல ஏதோ 1 போட்டோம்னா ரிசல்ட் வந்துடும். எது போடணுன்றது நாங்க அதை டிசைட் பண்ணுவோம். இதை போட்டோம்னா டெஃபினெட்லி வில் கெட் a ரிசல்ட். ரிசல்ட்டோட இது முன்ன பின்ன குறையலாம். இது எப்படி குறையும் ஏறும் அப்படின்னா, பேஷண்டோட ஏஜ், சிவியாரிட்டி ஆஃப் இன்ஜுரி, பேஷண்டோட கோஆபரேஷன், இது 3 பொறுத்து இது வேரி ஆகும். ஆனா கண்டிப்பா ரிசல்ட்டோட இம்பாக்ட பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஒரு 18 வருஷமா அந்த ஃபீல்ட்ல நீங்க இருக்கீங்க, நிறைய இது சம்பந்தமா படிச்சுட்டே தான் இருக்கு, நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு வருஷமா அந்த ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கீங்க? சார் நான் 18 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கேன். பட் படிக்க ஆரம்பிச்சு ஒரு 13 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனோட ரிசர்ச்சை டீப்பா பண்ண ஆரம்பிச்சது. ஸோ நாங்கள் எப்படி பண்ணோம்னா, ஏதாவது ஒரு இதில் தான் பண்ண முடியல. மெடிக்கல் ஃபீல்டு அவ்வளோ வேஸ்ட்டாக இருக்கு, நம்மளால எதுவும். எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த பயோமெக்கானிக்ஸ், ஹியூமன் பயோமெக்கானிக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ எப்படி அப்படின்னா, இந்த போன் எந்த உடம்புல நேச்சுரலாக எப்படி சுற்றுது, எந்த லெவலில் சுற்றுது, அதில் இப்போ நான் சொன்ன மாதிரி கிராவிட்டி அதில் எப்படி ஆக்ட் ஆகுது, இதெல்லாம் படிச்சு அதில் நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ வரும சிகிச்சைன்றதுனா நம்ம முன்னோர்களால கண்டுபிடிச்சது. அது எப்படி அவங்க செய்வாங்கன்னா, அதுல பயோமெக்கானிக்ஸ் வந்து சயின்ஸ், வர்மா அப்படின்றது வந்து நம்ம நேச்சுரல், நம்ம முன்னோர்களால் கண்டுபிடிச்சது. இந்த வர்மாவும் சயின்ஸும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அதான் ஹியூமன் பயோமெக்கானிக்ஸ். நாங்க நிறைய வீடியோஸ் பார்க்கும் போதெல்லாம் கழுத்தை பிடிச்சி திரும்புவாங்க, சடத்துடன் சவுண்ட் வரும், இடுப்பு பிடிச்சி போது, அது வந்துட்டு வர்ம சிகிச்சையா இல்ல பிசியோதெரபி? அதுதான் மேம், நான் இது ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறேன் மேம்.
வரும சிகிச்சைன்றது நம்ம முன்னோர்களை சித்தால கண்டுபிடிச்சது. சரி. இது வந்து எப்படின்னா அப்போ அவங்களோட இருக்கிற ஆற்றல்ல இது இப்படி பண்ணா சரியாயிடும்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ நீங்களே சொல்லுங்க, அப்ப இருந்த ஆற்றல் வேற. ஆமா. தொட சொல்லவே எல்லாமே நோயின் இல்ல, எல்லாமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்தாங்க சித்தர்களும் சரி மக்களும் சரி. இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் அது கிடையாது. யூ நீட் சயின்ஸ். ஒரு ஹெட்டேக்னாலும் இப்ப நீங்க வந்து போய் கஷாயம் எல்லாம் பெருசா குடிக்க மாட்டீங்க, முதல்ல டோல தான் போடுவீங்க, கரெக்ட் இல்ல? சோ அந்த சயின்ஸ் இது. ஸோ இப்போ இது எப்படின்னா நாங்கள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் எம்எஸ்சி வருமாவும் பண்ணியிருக்கேன், சேம் நான் இது என்னோட பிசியோதெரப்பியில் இருக்குன்னா பயோமெக்கானிக்ஸ் ஸ்பெஷலிஸ்டும் பண்ணியிருக்கேன். ரெண்டும் எனக்கு மிக்ஸ் ஆகிறப்பனா அது ஈஸியாக என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இது என்னோட அட்வான்டேஜ். ஸோ இதுக்கு நீங்கள் 2 ப்ரொஃபஷனாக போக தேவையில்லை, எனக்கு ஒரே ப்ரொஃபஷன். ஸோ அதனால தான் எனக்கு அது இன்ட்ரெஸ்டாக மாறிச்சு. இவங்களால அது பண்ண முடியாது, இவங்களால இதை செய்ய முடியாது. நான் இது ரெண்டும் படிச்சா எனக்கு அது ஈஸியா இருந்தது. அதுலதான் என்னோட இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. இப்ப நீங்க இன்ஜுரியோட எப்படி விழுந்துன்னு சொன்னீங்கனாலே அது என்ன ஆயிருக்கும்னு என்னால கணிச்சிட முடியும். இதுல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும், இந்த டிஸ்க் இவ்வளவு தூரம் வெளியே வந்திருக்கும், இது இந்த நாள் வெளியே வந்ததுனால இந்த சிம்டம்ஸ் டெவலப் ஆயிருக்கலாம் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். பேச ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லுங்க, பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சாலே 90% பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. அதை ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்கிறது பெரிய மக்கள். சார், இப்ப நம்ம கிட்ட வந்து சக்சஸ் ஸ்டோரிஸ் ஒரு விஷயம், எல்லாருடைய ஃபிளாஷ்பேக்கும் கடந்து போகும்போது இவங்க எவ்வளவு சக்சஸ் ஸ்டோரிஸ் வச்சிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணிதான் சூப்பர்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இது கொடுக்குறோம், அங்கீகாரம் கொடுக்குறோம். அப்படி உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாம் நல்லா மறக்கவே முடியாது, ரொம்ப டஃப் பண்ண அப்படிங்கிற மாதிரி டஃப்னு சொல்றது ஒரு கேசஸ் சேலஞ்சா எடுத்தோம். இப்போ ரீசெண்டா எடுத்த கேஸ் அதான் சொல்றேன். ஒரு பெரிய காலேஜோட பிரின்சிபல். ஸோ சார் அவர் சார் நான் தெரியும் உங்க பேரை நான் யூஸ் பண்ணல சார், பட் உங்க கண்டிஷன் மட்டும் சொல்லிக்கிறேன் சார். ஸோ ஏன் அது இந்த கேஸ் எடுத்தேன் சொல்றதுக்கு அப்படின்னா, ரொம்ப சிவியரான பெயின்ல அவதிப்படுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்றாரு, அவருக்கு அது பெருசா ரிசல்ட் கொடுக்கல. அப்போ வந்து நான் அவர்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷனுக்காக போறேன். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவேன், எனக்கு இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் டு ட்ரெயின் த ஸ்டூடெண்ட். நிறைய காலேஜுக்கு பண்ணிட்டு இதை பத்தி பேசலான்றதுக்காக போனேன். அவரு என்கிட்ட பெருசா பேச்சு வந்து கொடுக்கல. ஸோ சீக்கிரமா என்னை வெளியே அனுப்புறதுல அவர் இதுவா இருந்தாரு. நான் அப்புறம் கேட்டேன், சார் கொஞ்சம் ஏதோ அர்ஜென்ட் தெரியுது, கொஞ்சம் நெளிறீங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்க, ஏதோ சாரி சார் நான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணேன். அப்பதான் அவர் சொன்னார், இல்லப்பா எனக்கு பேக் பெயினா இருக்கு, நீ கொஞ்சம் கிளம்புனா கொஞ்ச நேரம் கால் நீட்டி படுத்துருவேன், எனக்கு படுத்தாதான் அந்த வலி கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொன்னார். அப்போ கேட்டேன், சார் எதனால இந்த பேக் பெயின் நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்போ ஒரு ஹிஸ்டரியை சொன்னார். நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து லைட்டா ஸ்லிப் ஆனேன் 6 மாசத்துக்கு முன்னாடி, அப்புறம் டெவலப் ஆச்சு, சிவியர் பெயின், காலுக்கு ரேடியேட் ஆகுது, என்னால நடக்க முடியாது, ஒரு காலை தூக்கி வைக்க முடியாது. அவர் பிரின்சிபால் எவ்வளவு பேரை மீட் பண்ண வேண்டியதா இருக்கும், ஒரு காலேஜ்ல அலுமினி அசோசியேஷன் இருக்காரு, அவ்வளவு பேரை பார்க்க வேண்டியதா, அவ்வளவு விஐபிஸை மீட் பண்ணணும். பட் இந்த பழியை வச்சு அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ சொன்னாரு, நான் இந்த வேற வழி இல்லாம என் டாக்டரே சொன்னா நீங்க சர்ஜரி பண்றதுனா கூட பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ இஸ் ரெடி டு சர்ஜரி ஆல்சோ. அப்போ நான் கேட்டேன், சார் இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, நான் வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் உங்களை நான் எடுத்து ட்ரீட் பண்ணலாமா, என்னால் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நானும் ஒரு டாக்டர் தான், நானும் இதே பிசியோதெரபி தான், நான் பண்ணாத நீங்கள் என்ன பண்ணிட முடியும்? நான் காலேஜ் வச்சிருக்கிறதுனால இதே காலேஜில் ஐ டுக் மோர் தென் 3 months ட்ரீட்மெண்ட்டு. இங்கே பண்ணாது நான் கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், 20 கிளினிக்லஸ் எடுத்திருக்கேன், அங்கெல்லாம் பண்ணாது நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற. ஸோ தப்பா நினச்சிக்காதீங்க, உங்க எம்ஆர்ஐ என்ன பார்க்கலாமா இப்போனா? உடனே எம்ஆர்ஐல காமிச்சாரு. நான் இப்போ சொன்னேன், சார் இது இந்த பிரச்சனை ஆயிருக்கு, கிரேட் 4 ஆயிருக்கு, லெஃப்ட் லேட்டரில் வந்திருக்கு, லக்கிலியா இது வந்து டுவர்ட்ஸ் கிராவிட்டியா போல எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டி இருக்கு, எனக்கு ஜஸ்ட் இதுல ஒரு 10 days ரொட்டேஷன் கோர்ஸ் கொடுத்து வெறும் புல் மட்டும் கொடுத்தா 10வது நாள் ரிசல்ட்டை நீங்க பார்த்துடலாம் சார் அப்படின்னு நான் சொன்ன பிறகு அவருக்கு லைட்டா ஏதோ தோணு இருக்கு, சரிப்பா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சு விட்டாரு. 2 நாள் கழிச்சு அவங்க அசிஸ்டன்ட் அனுப்பிச்சாரு, எல்லாம் பார்த்தாரு. அவர் வந்து சொல்லிட்டு போனாரு, ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரை அப்படின்னு சொன்னார். அப்புறம் இங்க வந்தாரு, நான் அவர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் கொடுத்தேன், சார் நீங்க பெரிய காலேஜோட பிரின்சிபல், ஏஜ்ல எல்லாம் இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் சார், என்னை நம்பி வந்திருக்கு, ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் சார், தயவுசெய்து உங்க நாலேஜ்ல அப்ளை பண்ணாதீங்க, என்ன என்கிட்ட விட்டுருங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஸோ நானும் அதை தான் சொல்ல வந்தேன், நான் எதுவும் பண்ணல, உங்களுக்கு நீ சொன்ன பயோமெக்கானிக்ஸ் எனக்கு கரெக்டா இருந்தது, ஐ வாண்ட் டு கிவ் யூ திஸ் அப்படின்னு சொன்னாரு. சரி கொடுத்தாரு. ஸோ கரெக்டா அவர் சொன்ன மாதிரி 10 நாள்ல என்ன ஆச்சுன்னா லைட்டா வலி குறைய ஆரம்பிச்சு. அது என்கிட்ட சொன்னாரு, சார் ரொம்ப சந்தோஷம் சார், அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சார், நாங்கள் சொல்றதை அப்படியே பண்ணுங்க. 24 எப்படி 5 days ஒன்ஸ் நாங்கள் ஃபாலோ போட்டுக்கிட்டே வருவோம். ஐ சி இஸ் கெட்டிங் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் வந்து 20வது நாள்ல வந்து நாங்கள் எவ்ரி 15வது நாள்ல பாக்குறப்ப ஓகே பெட்டர். அது 20வது நாள் 4வது என்னோட விசிட்ல நான் அதுல பாக்குறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80% வலி குறைஞ்சிச்சு 20வது நாள்ல. 20வது நாள்ல இருந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, he started to do marketing for me. ஸோ யாருக்கெல்லாம் வலி இருக்கோ கூப்பிட்டு இங்க போங்க சொல்லிட்டே இருந்தாரு. அவங்களும் வந்து தே ஆல்சோ குட் ரிசல்ட். இந்த 20வது நாள்ல முடிஞ்சு அப்படியே கிட்ட வருது 38வது நாள்ல என்ன ஆயிருக்காரு அப்படின்னா, பைக்ல போறப்ப தெரியாம கீழே விழுந்துட்டாரு, டைரக்டா லேண்டட் ஆன் த ஸ்பைன்.
ஸ்பைன்ல நீங்க நினைச்சு பாருங்க, அவர் விழாத முன்னாடி இந்த இன்ஜுரி, விழுந்த உடனே இது என்கிட்ட அவர் சொல்லல. 2 நாளா ட்ரீட்மெண்ட் வந்து போயின்னு இருக்காரு. 41ஆம் நாள் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். 38ஆம் நாள் விழுந்திருக்காரு. 40 ட்ரீட்மெண்ட் முடிச்சிருச்சு. ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து லாஸ்ட் நாள் சொல்லியிருக்காரு. உடனே என்கிட்ட இவங்க சொன்னாங்க, என்னோட அசிஸ்டன்ட், அவங்க கிட்ட பேசணும். சார் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டீங்களாமே சார், அதுவும் டேரக்டா ஸ்பைன்ல விழுந்தா ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்களாமே, என்ன சார் ஆச்சுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஐ ஃபீல் பெட்டர், ஆனால் நல்லா நடக்கிறேன் பாருங்க அப்படின்னாரு. அப்பாடா தேங்க்யூ சார். சார் நீங்க நடக்க முடியாம கூட அவஸ்தைப்பட்டீங்க, பைக்ல இருந்தும் கீழே விழுந்தும் உங்களுக்கு எந்த வழியும் வரல சார், இதுதான் டீனோட எஃபெக்ட் சார், நீங்க நல்லா சரியாயிட்டீங்க, கிளம்புங்க சார். அப்புறம் சொன்னேன் சார், நான் பூட்டான் வரையும் போறேன், போலாமா, டிராவல் பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம் சார். போயிட்டு அங்க இருந்து 12,000 ஸ்டெப் ஏறிட்டு ஃபோன் பண்றாரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார், நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன், என்னால 12,000 ஸ்டெப் ஏற முடிஞ்சது ஒரு வழி கூட இல்லாம. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு நொடி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க போய் நின்னுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணாரு பாருங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரியா சொல்லணும்னு சார். ஆக்சுவலி நான் கூட காலேஜ்ல பிரின்சிபல்னால வேற ஏதோ ஒரு காலேஜ்னு நினைச்சேன். ஆனா அவரே வந்துட்டு ஒரு டாக்டர் எங்க டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான், அதுல சக்சஸ் ஸ்டோரி இருக்கிறது பெரிய விஷயம்.